ஹைட்ரில்லா தாவரத்திலிருந்து வெளிப்படும் வாயு குமிழிகளால் கீழ் நோக்கி இடமாற்றம் செய்யப்படுவது எது? ஹைட்ரில்லா சோதனையில் ஒளிச்சேர்க்கையின் போது ஆக்சிஜன் வாயு வெளியேறுகிறது. இந்த வாயு சோதனை குழாயின் மேல் பகுதியில் சேகரிக்கப்படும் போது அங்குள்ள நீரை கீழ் நோக்கி தள்ளுகிறது. இது நீரின் கீழ் நோக்கிய இடப்பெயர்ச்சி என்று அழைக்கப்படுகிறது. ஏம்1 ஏம்2 ஏம்2G என்பதை கவனிப்பதன் மூலம் எந்த விதி சரிபார்க்கப்படுகிறது? விசை என்பது நிறை மற்றும் முடுக்கத்தின் பெருக்கற்பலனுக்கு சமம், எஃப்மா என்ற நியூட்டனின் இரண்டாம் விதியின் அடிப்படையில் இந்த சமன்பாடு பெறப்படுகிறது. இது ஒரு அமைப்பின் மீது செயல்படும் நிகர விசைக்கும் அதன் இயக்கத்திற்கும் உள்ள தொடர்பை விளக்குகிறது. டார்வினிசத்தின் முக்கிய அம்சம் பண்புகள் திரட்டப்படுவதுடன் தொடர்புடையது எது? டார்வினின் கூற்றுப்படி இயற்கைத் தேர்வின் மூலம் சாதகமான மாறுபாடுகள் தலைமுறையாக படிப்படியாக திரட்டப்பட்டு புதிய சிற்றினங்கள் உருவாகின்றன. இது இயற்கைத் தேர்வு கோட்பாடு என்று அழைக்கப்படுகிறது. மனித கண் எவ்வாறு ஒரு புகைப்படக் கருவியுடன் ஒப்பிடப்படுகிறது? மனித கண்ணின் லென்ஸ் ஒளியை குவித்து விழித்திரையில் பிம்பத்தை உருவாக்குவது போலவே புகைப்படக் கருவியும் ஒளியைச் சேகரித்து சென்சாரில் பிம்பத்தை பதிக்கிறது. இவை இரண்டும் ஒளியியல் கொள்கையின்படி செயல்படுகின்றன. முனைவுற்ற சேர்மங்கள் எந்த வகை கரைப்பானில் கரையாது? ஒத்தவை ஒத்தவற்றை கரைக்கும், லைக் டிசோல்வ்ஸ் லைக் என்ற விதியின்படி முனைவுற்ற சேர்மங்கள் முனைவற்ற கரைப்பான்களில் கரையாது. இவை நீர் போன்ற முனைவுற்ற கரைப்பான்களில் மட்டுமே எளிதில் கரையும். ஒரு வேதியியல் சமன்பாடு ஒரு வேதியியல் வினையை எவ்வாறு குறிக்கிறது? ஒரு வேதியியல் வினையை சுருக்கமாகவும் தெளிவாகவும் விளக்க தனிமங்களின் குறியீடுகள் மற்றும் சேர்மங்களின் மூலக்கூறு சூத்திரங்கள் பயன்படுத்தப்படுகின்றன. இது வினையில் ஈடுபடும் வினைபடுபொருட்கள் மற்றும் விளைபொருட்களின் அளவை துல்லியமாக தெரிவிக்கிறது. கர்ப்ப காலத்தில் மாதவிடாய் நிற்பதில் கருவுற்ற கருமுட்டையின் பங்கு என்ன? கருவுற்ற முட்டை கருப்பையின் உட்புறச் சுவரில் எண்டோமீட்ரியம் பதிந்து வளரத் தொடங்குகிறது. இது கருவிற்கு தேவையான ஊட்டச்சத்தை வழங்குகிறது. இந்தச் சுவர் சிதைந்து வெளியேறினால் மாதவிடாய் கருவின் வளர்ச்சி பாதிக்கப்படும் என்பதால் கர்ப்ப காலத்தில் மாதவிடாய் நின்றுவிடுகிறது. நரம்பு மண்டலம் எதை கட்டுப்படுத்துகிறது? நரம்பு மண்டலம் மின் தூண்டல்கள் மூலம் உடலின் அனைத்து தன்னார்வ மற்றும் தன்னிச்சையான செயல்பாடுகளை ஒருங்கிணைத்து தன் கட்டுப்பாட்டில் வைத்திருக்கிறது. இது உணர்வுகளை பெறுதல், தகவல்களைச் செயலாக்குதல் மற்றும் தகுந்த எதிர்வினைகளை உருவாக்குதல் ஆகியவற்றை செய்கிறது. கட்டுப்படுத்தப்பட்ட தொடர்வினை என்பது எதை குறிக்கிறது? அணுக்கரு உலையில் நியூட்ரான்களின் எண்ணிக்கையை கட்டுப்படுத்துவதன் மூலம் ஒரு நிலையான விகிதத்தில் ஆற்றல் வெளியிடப்படுவது கட்டுப்படுத்தப்பட்ட தொடர்வினை எனப்படும். இது ஆக்கப்பூர்வமான முறையில் மின்சாரம் தயாரிக்க பயன்படுகிறது. கடின நீரை அயனிபரிமாற்ற பிசின்கள் அயான் எக்ஸ்சேஞ்ச் ரெசின்ஸ் வழியாகச் செலுத்தும்போது கால்சியம் மற்றும் மெக்னீசியம் அயனிகளுக்கு என்ன நடக்கிறது? அயனிபரிமாற்ற முறையில் கடின நீரில் உள்ள கால்சியம் மற்றும் மெக்னீசியம் அயனிகள் பிசினில் உள்ள சோடியம் அயனிகளால் இடமாற்றம் செய்யப்படுகின்றன. இதன் மூலம் நீரின் கடினத்தன்மை நீக்கப்பட்டு அது மென்னீராக மாற்றப்படுகிறது. எந்த உண்மை உங்களை வியக்க வைத்தது? கீழே கமெண்ட் செய்யுங்கள். தினமும் புதிய தகவல்களுக்கு சந்தா செலுத்துங்கள்.